Good evening, my dear friends. ஸோ தொட்டனை தொரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தொரு மறைவு. ஸோ இன்னைக்கு இந்த யூடியூப் வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹவு டு ரைட் யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். இது யூபிஎஸ்சி பிகினருக்கும் ரொம்ப லேர்னராக இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து சப்ஜெக்ட் மிக்ஸ்டு ஃபேக்ட்ல எப்படி நம்ம பிரிங் பண்றது அப்படிங்கிறது தான். இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ டைப் அண்ட் ஆல்சோ மேஜர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 5 பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ எஸ்ஐ டைப் ஃபர்ஸ்ட் அண்ட் GS1, GS2, GS3, GS4 இந்த எல்லா டைப்லையுமே. ஸோ எஸ்பெஷலி இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டி எக்கனாமில நான் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ பை திஸ் ரெக்கார்ட், ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த டுடே நியூஸ் ஃப்ரம் ஹிந்து. அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஏன் வடிவேல் சொன்னது போல என்னமா அங்கே சத்தம் கேட்டது போல. ஸோ என்ன அங்கே நியூஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள்ங்க. ஸோ முதல்ல யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுத நினைக்கிறவங்க வந்து தொடர்ந்து நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேரலா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டை ரொம்ப கிறிஸ்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும், படிச்சுட்டு புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச யாராவது கிளாஸ் எடுத்தாங்கன்னா அவங்க மூலியமா தெரிஞ்சுட்டு கொஞ்சம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல இருந்து ரெண்டே கம்பேரிட்டிவா எழுத ஆரம்பிக்கலாம். எஸ், கம் டு த சப்ஜெக்ட். நியூஸ் வந்து ட்ராக் பண்ண போறோம். என்ன ட்ராக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வாட் அபவுட் த பிரைவேட் பில் அண்ட் ஆல்சோ வாட் அபவுட் த பப்ளிக் பில். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கான்செப்ட் இந்தியன் பொலிட்டி. ஸோ த நியூஸ் இஸ் வெரி கிளியர். டூரிங் தி 5 year term of 7 Lok Sabha that ended in 2024, only 9.08 hours were spent on private members' bills, while the Rajya Sabha spent 27.01 hours on them. So likewise. ஸோ அப்போ நியூஸ் பேப்பர்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீரை பொறுத்த பிரைவேட் பில்ஸ் அண்ட் ஆல்சோ பப்ளிக் பில்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பொறுத்த நீ கிளாஸஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான். நான் சிம்பிளா சொல்லிடுறேன். லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இதை தான் நம்ம பார்லிமெண்ட் சொல்றோம். இந்த பார்லிமெண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணுவாங்க. பில்லை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எய்தர் இட்ஸ் அ பிரைவேட் பில் ஆர் பப்ளிக் பில். இந்த ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ the bill has been normally classified into 4 kind. லைக்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ ஆர்டினரி பில் சொல்லுவாங்க, மணி பில் சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் பில் சொல்லுவாங்க, அமெண்ட்மெண்ட் பில் சொல்லுவாங்க. இது என்ன புதுசா பிரைவேட் பில் பப்ளிக் பில்? இந்த 4 பில்லுமே ஷுட் கம்ஃபோர்ட் ஸோ இன்டு தட் பிரைவேட் அண்ட் பப்ளிக் பில் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு என்ன சொல்றது, கேபினெட் மினிஸ்டர் வந்து ஒரு பில் பாஸ் பண்றாரு அப்படின்னா அது எப்படி பண்ணலாம்? ஆர்டினரி பில்லாவும் பண்ணலாம், மணி பில்லாவும் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் பில்லும் பண்ணலாம். ஸோ ஆனா கேபினெட் மினிஸ்டர் இல்லாம அதர் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க இல்லையா? இப்போ லோக்சபால வந்து 543 சீட்ஸ் இருக்கு, ராஜ்யசபால வந்து 245 சீட்ஸ் இருக்கு. இதுல ஆளுங்கட்சி சீட்ஸ் இருக்கு, ஆப்போனன்ட் பார்ட்டி இருக்கு அண்ட் அதர் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல. அப்போ தட் மீன் ரூலிங் பார்ட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி இல்ல, ஸோ தட் மீன் ஃபார்மிங் த கவர்மெண்ட். ஸோ பை தட் கேபினெட் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். ஸோ த்ரூ த மினிஸ்ட்ரி மூலமா சில பில் பாஸ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஆனா சில பில் அப்படின்னா அதை பிரைவேட்டா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க சொல்றேன். ஸோ பிரைவேட் பில் ஒன்றும் இல்லைங்க, எல்லா எம்பியுமே வெதர் இட் இஸ் ரூலிங் பார்ட்டி ஆர் அன்ரூலிங் பார்ட்டி ஆர் அன் சப்போர்ட்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி or other opposite political party in all the parties and who are the member into that parliament with respect to the Lok Sabha and at the same time Rajya Sabha. ஸோ ரெண்டு கூடிய மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பில் பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரைவேட் பில் பாஸ் பண்ணிக்கலாம். பில் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா they want any kind of amendment, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் இல்லஸ்ட்ரேட்டிவா சொல்லணும் அப்படின்னா 1966 1966 ஸோ லால் 66 லால் பகதூர் சாஸ்திரி அவங்க இறப்புக்கு அப்புறம் வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து அட் த டைம் இஸ் ராஜ்யசபா மெம்பர் அப்ப ராஜ்யசபா மெம்பரா கூடிய ஒருத்தவங்க வந்து ஸோ லோக்சபா மெம்பரா இல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நாமினேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். அது ரிலேட்டடா ஒரு பில்ல வந்து பிரைவேட் பில்லா பாஸ் பண்ணியிருந்தாங்க. நீட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும். ஸோ லோக்சபா மெம்பர் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மாறணும், மற்றவங்க மாறக்கூடாதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்றாங்க. அது சைமல்டேனியஸா அது எடுக்க டிஸ்கஷன் பண்ணல. ஸோ டிபேட்டபிள் ஆக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா அது லாப்ஸ் ஆயிடுச்சு இல்ல. சோ அப்போ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் தட் ஒரு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லா ஆர் ஆக்ட் ஆர் கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒரு மாடிபிகேஷன்ஸ் வேணும், ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா இட் கேன் பி பாஸ்ட் பை எய்தர் இன் பிரைவேட் ஆர் பப்ளிக் பில் அப்படிங்கிறதா. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறீங்க, ஒரு மாடிஃபை பண்ண போறீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பில்னா அது அமெண்ட்மெண்ட் பில் ஆயிரும்.
நார்மலா ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஒரு பில் பாஸ் பண்றீங்கன்னா அது வந்து ஆர்டினரி பில்லா அது மாறிடும் அப்படிங்கிறது தான். சரியா? சோ இப்போ உங்களுக்கு இப்ப புரியும் நான் நினைக்கிறேன். ஆர்டினரி பில் ஒரு பிரைவேட் பில்லுக்கும் பப்ளிக் பில்லுக்கும். சோ அப்போ ஆர்டினரி பில் நம்ம சொல்றோம். ஆர்டினரி பில் ஒரு நார்மலா பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் பில் அப்படின்னா எந்த மெம்பரும் பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல. ஒருவேளை சட்டமா மாறும்னு கேட்டா சான்சஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப வீகர் சைட்ஸ் தான். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பப்ளிக் பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சியில இருந்து கேபினட் மினிஸ்டர் இருந்து ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க. சோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் பில்ஸ் இஸ் பில் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப ஆளுங்கட்சியில ஒரு பில் பாஸ் பண்ணும்போது ரூலிங் பார்ட்டி ஒரு பில் பாஸ் பண்ணும்போது பில் வந்து எனாக்ட் பண்ற அளவு பண்ண முடியாது இல்லையா? கண்டிப்பா அது பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். பட் இருந்தாலும் இது இன்னைக்கு டிபேட்டபிள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து ரொம்ப இந்த டிஸ்கஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் பில்ல கம்பேர் பண்ணும்போது பிரைவேட் பில்ல டிஸ்கஸ் பண்றது ரொம்ப லேகிங் ஆஃப் டைம் தான் கிடைக்குது, ரொம்ப கம்மியான நேரம் தான் கிடைக்குது, அதிகமா பண்ணல, நிறைய பில் லாப்சஸ் ஆயிருது அப்படிங்கிறது தான். இதுதான் ஃபேக்ட். சோ இந்த நியூஸ் ஹெட்லைன் நம்ம பாக்குறோம், நியூஸை ரீட் பண்றோம். சோ நியூஸ்ல இருந்து எப்படி நம்ம சப்ஜெக்ட் மிங்கிள் பண்றோம் அப்படின்னா சோ பிஃபோர் தட் நியூஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல பார்லிமெண்டரியன் அண்ட் பில்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம ரெஃபர் பண்ணிருக்கலாம் இல்லையா? சோ நார்மலி தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் த பில்ஸ். சோ இப்போ நம்ம என்ன இதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்ல போலாம். இப்போ நியூஸ் பார்த்துட்டோம், நியூஸ் வந்து சப்ஜெக்ட் கன்ஃபர்ட் ஆகலாம். சோ சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் த பில்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கங்க. Two kind of bills. One is a public bill, another one is a private bill. Public bill அப்படிங்கிறது government responsibility. It's a cabinet ministry. So cabinet ministry, the member of cabinet, so the member of minister, so should be passed. So on behalf of the government is also called a public bill. அப்படின்னு நம்ம சொல்றோம், government bill may called. So private bill பொறுத்த வரைக்கும் either one of that party in the Lok Sabha or in Rajya Sabha, individually they can pass that bill, need seek some amendments, seek some special provision for that scheme அப்படிங்கிறது தான். இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரைவேட் பில். அப்போ நார்மலா நம்ம பில் has been classified into four kinds சொல்றோம். One is a ordinary bill, another is a money bill, and then is a finance bill, and is a constitution amendment bill. So இந்த நாலு பில்லுமே எதுல பிரைவேட் அண்ட் ஆல்சோ பப்ளிக் பில்ல மிக்ஸ்டா இருக்கக்கூடியது தான். இப்போ பிரைவேட் பில்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஆர்டினரி பில்லா சான்சஸ் இருக்கு. எஸ், the chances every private bill should be ordinary bill. At the same time, the private bills have the chances to that amendment bill. Private bill வந்து ஒரு the individual party, individual member seeks some amendment into the basic constitution. So அப்போ வந்து அது ஒரு பிரைவேட் பில்ல பொறுத்த வரைக்கும் அது ஆர்டினரி பில்லாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அமெண்ட்மெண்ட் பில்லா கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா மணி பில்ல பொறுத்த வரைக்கும் கேபினெட் மினிஸ்ட்ரி மட்டும்தான், மெம்பர் ஆஃப் கேபினெட் மட்டும்தான், மினிஸ்டர் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மணி பில். பினான்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் எல்லா கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் 71 மினிஸ்டர் அட் பிரசன்ட்ல இருக்காங்க, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் சேர்த்தா 72 பேர் இருக்காங்க. ஸோ 72 பேருமே பாஸ் பண்ண முடியுமா பினான்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும்? பினான்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் the honorable finance minister has the responsibility of passing the bill அப்படிங்கிறது தான். ஸோ the bill has been classified into two kind. One is a எஸ் ராஜன் டவுட் இருக்கா? So one is a private bill, another is a public bill. So private bill பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா every member of that parliament பாஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் பில்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேபினட் மினிஸ்ட்ரி, எஸ்பெஷலி பாத்தீங்க பினான்ஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ தட்ஸ் ஆஃப் தி டிஸ்கஷன் அபௌட் தி பிரைவேட் பில் அண்ட் ஆல்சோ பப்ளிக் பில். இது புரிஞ்சதா உங்களுக்கு? Yes, sir. உங்களுக்கு புரியுதுலமா? இது புரிஞ்சாதான் அடுத்த டிஸ்கஷன் புரியுமா? Yes, sir. Yes, good, very good. So அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா so I want to discuss about the differences between that private bill and also public bill. The first difference very simple. It can be, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா, it can be introduced in the parliament by a member, likewise the public bill. So by a minister, I'm sorry, before that parliament by a minister அப்படின்னா அது public. private bill பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா very simple, it can be introduced any member of that parliament other than the minister. minister பாஸ் பண்ணா அது public bill, other member of parliament பாஸ் பண்ணா அது private bill இல்ல. So another difference, it reflects of the policies of the government. எது பப்ளிக் பில்ல பொறுத்த வரைக்கும் so public bill reflects of the policies of the government, but private bill so it stand opposition party of that public matter. so இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தான் பப்ளிக் பில்லா இருக்கும். so opposition state எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றது எதுவா இருக்கும் அப்படின்னா பிரைவேட் பில்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா with respect to the rejection of the bill பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப லிசன் பண்ணுங்க பிரியங்கா. ரிஜெக்ஷன் ஆஃப் பில், இப்போ நார்மலா ஒரு பில்லை ரிஜெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பப்ளிக் பில்ல நம்ம என்ன சொல்றோம், சோ கேபினட் மினிஸ்டர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் இல்ல. சோ இப்போ பப்ளிக் பில்ல வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா
அது கவர்மெண்ட் மேல ஒரு என்ன சொல்றது இஸ் லேக்கிங் ஆஃப் தட் கான்பிடன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஏன்னா மினிஸ்டர் ஆன் பிகாஃப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹஸ் பாஸ் த பில். அவர் தான் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா கவர்மெண்ட்டுக்காக ஒரு பில்லை பாஸ் பண்றாரு. அதை தான் நம்ம பப்ளிக் பில் சொல்றோம். அந்த பப்ளிக் பில் ரிஜெக்ட் பண்ணுதாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியிலேயே தட் மீன் ரூலிங் பார்ட்டிலேயே அந்த பில்லுக்கு அகைன்ஸ்டான பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா there is a lack of the confidence on that government. சோ அப்ப நோ கான்பிடன்ஸ் பாஸ் பண்ணி ஆட்சியை மாற்றங்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ தட் தி ரிஜெக்ஷன் ஆஃப் த பில்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் லேக் ஆஃப் பார்லிமெண்டரி கான்பிடன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பப்ளிக் பில். பட் பிரைவேட் பில்ல பொறுத்த வரைக்கும் த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். தி ரிஜெக்ஷன் தட் மீன் டஸ் நாட் அஃபெக்ட் தி கவர்மெண்ட். சோ இப்போ நார்மலா ஒரு பிரைவேட் பில்ல சிம்பிளா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனா பப்ளிக் பில்ல அவ்வளவு சாதாரண ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். பிகாஸ் த பப்ளிக் பில் ஹஸ் பீன் பாஸ்ட் put forth on behalf of the government through that cabinet ministry. So it cannot be challenged, it cannot be rejected. If it is going to rejected means ஒருவேளை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லேக் ஆஃப் பார்லிமெண்டரி கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது தான். இது புரிஞ்சதா? Yes. Yes. So I want to recall once again. So public bill பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் a lack of confidence on the government. So because the public bill has been introduced on behalf of the government through the cabinet ministers, but private bill is not likewise. Private bill has been introduced except the minister and who are that other member of the parliamentarian. So that bill may be rejected. It does not affect the government. So there's a difference in between the public and also private bill. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா so பப்ளிக் பில்ல பொறுத்த வரைக்கும் it was started by that concerned department. இப்போ ஒரு பப்ளிக் பில்ல பொறுத்த வரைக்கும் ரெவென்யூனா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இல்ல. சோ இப்போ வந்து ஸ்டேட் இந்த ஸ்டேட் டிஸ்பியூட் அப்படின்னா சோ இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ லைக்வைஸ் என்ன கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்னால அந்த பில் கிராஃப்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இட் வாஸ் கன்சல்டட் வித் தட் லா டிபார்ட்மெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பில்லை பொறுத்த வரைக்கும் ஸோ கேபினட் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதை டிபார்ட்மெண்ட்ல கன்சல்ட் பண்ணி லா டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை டிராஃப்ட் பில்ல அவங்க சப்மிட் பண்ண முடியும். அதே மாதிரி பிரைவேட் பில்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the drafting is responsibility of that individual members of concern. எந்த இண்டிவிஜுவல் மெம்பர் வந்து அவர் பாஸ் பண்றாரோ அந்த டிராஃப்ட் அவர் தான் பாஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். சோ இட்ஸ் a kind difference in between that public and also private bill. இதுவரைக்கும் புரிஞ்சிருந்தா நம்ம அடுத்த டிஸ்கஷன் பண்ணலாம். புரிஞ்சிருக்கா? புரிஞ்சுதுங்க சார். ஓகேமா. இப்போ நார்மலா ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்துடலாமே. இப்போ ஒரு வேர்ட் ஃபைல் ஷேர் பண்றேன், உங்களுக்கு ஷேர் ஆகுதான் பாருங்க பிரியங்கா. ஓகே. ஷேர் ஆகுது. ஷேர் ஆயிருக்காமா? எஸ் சார். ஓகே. திஸ் கைண்ட் இஸ் டிஃபர். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சம் டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்ல வாட் அபவுட் த பப்ளிக் பில் அண்ட் வாட் அபவுட் த பிரைவேட் பில் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வாட் ஆர் இட்ஸ் கிளாசிஃபைட் பில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி பில், ஸோ மணி பில், ஃபினான்ஸ் பில் அண்ட் ஆல்சோ அமெண்ட்மெண்ட் பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் பண்றேனே, ஒரு பிரைவேட் மெம்பர் வந்து ஒரு மணி பில் பாஸ் பண்ண முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சார் ரிப்பீட் பண்ணுங்க சார் மறுபடியும். ஒரு if any private member of that parliament so can pass that money bill. நோ சார், ஒன்லி மினிஸ்டர். only minister தான் பண்ண முடியும். so money bill is a public bill or private bill ma? பப்ளிக் பில் சார். கரெக்ட், வெரி குட், ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ மணி இஸ் பப்ளிக் பில். அப்போ நார்மலா ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது ஆர்டினரியா இருக்கலாம். அந்த ஆர்டினரியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கலாம்? நார்மல் ப்ரொவிஷன்ஸ் கேட்கலாம், அல்லது அது வந்து அமெண்ட்மெண்ட் 6 பண்ணலாம். இது எல்லாமே பிரைவேட். இந்த பிரைவேட் பில்லுங்கிறது சோ மினிஸ்டரும் பண்ண முடியும், அதர் மெம்பர்ஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஆனா பப்ளிக் பில்ல பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் மணி பில் சொல்றோம். சோ அதுதான் ஃபினான்ஸ் பில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்றோம். சோ த பில்ஸ் ஹஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு டூ கைண்ட்ஸ். எஸ், the both member of the ruling party and also opposition party can introduce a private member bill. Yes, correct. ரெண்டு பேருமே பண்ணலாம். Yes, because the both member of the ruling party and the opposition party can introduce a private bill member bill pass பண்ணலாம். A private member bill in order to become an act must be passed in both houses. இப்போ நார்மலா ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு ஆர்டினரி பில்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டினரி பில்லா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸோ தேர்ட் ரீடிங் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து லோக்சபால இருந்து ராஜ்யசபா பில் மாத்துவோம். அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு அப்புறம் எங்க போகும் அப்படின்னா அசன்ட் டு த பிரசிடென்ட். தேர் நியர் அபவுட் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் தட். 5 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு நார்மலா ஒரு ஆர்டினரி பில் பாஸ் பண்றாங்க ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு என்ன சொல்றது ஜல்ஜீவன் மாதிரி அல்லது மேக் இன் இந்தியா மாதிரி ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா முதல் பில் ஒரு ஸ்கீமை பத்தி ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில் இஸ் எய்தர் மணி பில் ஆர் ஆர்டினரி பில் அப்படிங்கிற டிசிஷன் யாருக்கிட்ட போகும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர். ஸோ இப்போ நார்மலா ஒரு பில் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா ஸோ அந்த பில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் இல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைக்வைஸ் பார்த்தா செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங். அதுக்கப்புறம் அந்த லோக்சபால 3 ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்யசபா மாத்துவாங்க. ராஜ்யசபால இதே ப்ரொசீஜர் அங்க அகைன் கன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து பிரசிடென்ட் அசென்ட்டுக்காக அதை ரீசப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது சுப்பியன் ஆக்ட் ஆன் லா எப்படி மாறும் அப்படிங்கிறது தான், ஸ்கீம் எனாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இல்ல. இதுதான் நார்மல் ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வந்து பிரைவேட் பில்லுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் a private member bill in order to become an act must be passed in both houses of the parliament. Likewise இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பில் தாக்கல் பண்ணுவாங்க. நார்மலா ஸ்கீமை பத்தி சொல்லுவாங்க. செகண்ட் ரீடிங்ல வந்து ரொம்ப நிறைய டீடைல் ரொம்ப ரொம்ப டிஸ்கிரைப்டா ஒரு ரிட்டன் பிரிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது சரி எனி சீக் எனி அமெண்ட்மெண்ட் சில சேஞ்சஸ் நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஃபைனல் ரவுண்ட் வந்து தேர்ட் ரீடிங் தான் டிபேட். அது இந்த ஸ்கீம் மேல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ தேர்ட் ரீடிங்ல வந்து நோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் அலௌட். ஸோ தேர்ட் ரீடிங்ல அமெண்ட்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ரீடிங்ல ஸ்கீமை பத்தி இன்ட்ரோ பண்றோம், பிரசன்ட் பண்றோம், சப்மிட் பண்றோம். செகண்ட் ரீடிங்ல எலாபரேட் டிஸ்கஷன் நடக்கும். தேர்ட் ரீடிங்ல டிபேட் நடக்கும். செகண்ட் ரீடிங்ல இஸ் ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் சில அமெண்ட்மெண்ட் பண்ணா நீங்க கேரி அவுட் பண்ணிக்கலாம். பட் தேர்ட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க, தேர்ட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் அலௌட். எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் அலோவ் பண்ண முடியாது. சோ இது 3 ரீடிங் முடிச்சு அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓட்டிங் செஷன்ஸ் இல்லையா, 3 ரீடிங்லயுமே பில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பில் ஷுட் பி சப்மிட்டட் டு தட் ராஜ்யசபா. இதே மாதிரி ராஜ்யசபால பில் நடந்துட்டே இருக்கும். ராஜ்யசபா என்ன பண்ணலாம், இட் மே பாசஸ் த பில் sent by the first houses. First house லோக்சபா, லோக்சபா கொடுத்த பில்ல பாஸ் பண்ணலாம். So without making any amendments, எந்த அமெண்ட்மெண்ட் இல்லாம அப்படியே பாஸ் பண்ணனா பாஸ் பண்ணலாம். Or otherwise it may pass the bill with amendments and return to that first house. ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணணும், பண்ணா அந்த பில் பாஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா it should be returned to that first house. At the same time it may reject the bill altogether. ஆர்டினரி பில்ல பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா அந்த பில்ல ரிஜெக்ட் பண்ண அதிகாரம் இருக்கு. It may not be take any action and thus kept the bill for pending. ஸோ ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ரீப்ரசன்டேஷன் பண்ணல அப்படின்னா அந்த பில்ல பண்ணாம பெண்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆர்டினரி பில். ஆனா மணி பில் அப்படி இல்ல, பினான்ஸ் பில் அப்படி இல்லை, இட் டோட்டலி டிஃபர் அப்படிங்கிறது தான் இல்லையா. இதுதான் நார்மலா ஒரு பில்ல ஒரு ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். தட் ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோட் இன் டு தட் பிரைவேட் மெம்பர் பில். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் நம்ம பார்த்தோம், நிறைய ஒரு பார்லிமெண்டரி ஹார்ஸ்ல வந்து பிரைவேட் பில்ஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். சோ அது லேட்டரா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. சரிங்க. சோ after being the boss in both houses, it also required the president assent to become an act. நார்மலா ஒரு ஆர்டினரி பில் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றோமோ அதே மெத்தட் தான் ஃபார் பிரைவேட் பில் அப்படிங்கிறதும். பட் எஸ்பெஷலி ஸோ த பிரைவேட் பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் டிஸ்கஸ்ட் ஒன்லி ஆன் ஃப்ரைடேஸ். ஃப்ரைடே மட்டும்தான், மற்ற நாள்கள் மற்ற பில் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு டைம் ஒதுக்கி அவங்க டேக்கன் பேக் அதை எடுக்கணும், டேக்கன் ஃபார் டிஸ்கஷன் அவங்க எடுக்கணும். ஆர் அதர்வைஸ் இட் ஷுட் பி லாப்ஸ்ட். இன்கேஸ் இட் இஸ் லாப்ஸ் யூ ஆர் கோயிங் டு என்ன சொல்றது அதை ரீப்ரசன்ட் மகன் நீங்க ரீப்ரசன்ட் பண்ண வேண்டியதான் சப்சிக்வென்ட் டு தட் செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் இல்லையா. So the number of private member bills is limited to 3 sessions of that parliament. So 3 sessions பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். So அதே மாதிரி பாத்தீங்கன்னா so the admissibility of private member bill is decided by the chairman with respect to the Rajya Sabha, the speaker with respect to Lok Sabha. எல்லா பில்லையும் கொடுக்க முடியுமா அப்படின்னா நார்மலா the bill should be accepted by the chairman of the Rajya Sabha at the same time speaker of the Lok Sabha. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரசன்ட் பண்ண முடியும், டிபேட் எடுக்க முடியும், ஓட்டிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை அக்சென்ட் பண்ணணும். லோக்சபா மாதிரி நிறைய ப்ரொசீஜர் ஒரு நார்மல் ப்ரொசீடிங் பண்ற மாதிரி ஒரு ஆர்டினரி பில் பண்றது போலவே இதுக்கும் சர்டன் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிறது தான். பிகாஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஹாஸ் லைட் டவுன் தி செப்பரேட் ப்ரொசீஜர் ஃபார் தட் எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் தி 4 பில்ஸ் அப்படிங்கிறது தான், இன்க்ளூடிங் தட் பிரைவேட் அண்ட் ஆல்சோ பப்ளிக் பில். எஸ், அட் த சேம் டைம்
The member must give at least a month notice before the bill can be listed for introduction. ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு பில் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் பில்லை பொறுத்த வரைக்கும், சாரி பிரைவேட் பில்லை பொறுத்த வரைக்கும், சாரி பப்ளிக் பில்லை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 14 days ஆர் 7 days டைம் இஸ் எனஃப் டு தட். பட் நார்மலா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 month பிஃபோர் நோட்டீஸ் வேணும் அப்படிங்கிறது தான். The House Secretariat examine it for the compliance with the constitutional provision and rules on legislation before the listing. இப்படி நம்ம பப்ளிக் பில்ல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, it was drafted on that concerned department with the aid and support of that constitutional consultation of the law department. law department மூலமா பப்ளிக் பில் பார்ட்டிசிபேட் பண்றதுனால அதை லிஸ்ட் பண்றதுக்கு செக்ரட்டரியேட் எக்ஸாமினேஷன் வந்து நாட் நெசசரின்னு இருக்கு. பட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பிரைவேட் பில்ல பொறுத்த வரைக்கும் வந்து இண்டிவிஜுவல் மெம்பரே ட்ராக் பண்ணி சப்மிட் பண்றதுனால the House of Secretariat examine it for compliance with the constitutional provision and rules on legislation before listing. முன்னாடி அதை சப்மிட் பண்ணக்கு அப்புறம் தான் அங்க லிஸ்ட்டுக்கே கொடுப்பாங்க. லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்கஷனே எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? சோ இது வரைக்கும் புரிஞ்சதா? எஸ் சார். எஸ். சரி, என்ன மாதிரி பில் எல்லாம் இருக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு வகையான டைப் ஆஃப் பில்ஸ் பார்த்துட்டோம். ஒன் இஸ் a public and another is a private bill பார்த்துட்டோம். So public அப்படின்னா it was introduced by a minister and private is what introduced by all member of the parliamentarian. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரேட் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம் that cabinet ministry in India at present 72% including the prime minister honorable நரேந்திர மோடிஜி. மொத்தம் 71 பேர் plus prime minister மொத்தம் 72 பேர். The strength of the cabinet ministry so must not exceeded to that 15% of the total strength of that Lok Sabha. So Lok Sabha total strengthல 15% அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளதான் மினிஸ்ட்ரேட் அமைக்கணும் அப்படிங்கிறது தான். So by way of 91st Amendment Act 2003 2003ஆம் ஆண்டு 91வது சட்டத்திட்டத்தின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கேபினட் மினிஸ்ட்ரி ஸ்ட்ரென்தன் ஆஃப் த கேபினட் மினிஸ்ட்ரியை வந்து என்ன பண்றாங்கன்னா கட்டைல் பண்றோம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் should not exceed 15% ஆஃப் தட் லோக்சபா மெம்பர்ஸ். மொத்தம் 543 பேர் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15% போட்டீங்க அப்படின்னா நியர் அபவுட் 80 and 81 81 வரும். அட் பிரசன்ட் 72 பேர் இருக்காங்க. ஸோ வித்தின் தி பிரிஸ்கிரைப்டு ஸ்ட்ரென்தன் தி கேபினட் மினிஸ்ட்ரி மெயின்டைன் அட் பிரசன்ட் அப்படிங்கிறது தான் இல்ல. சரிங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா likewise so constitutional amendment bill can be introduced by a minister or a private member. எப்படி நம்ம ஒரு ஆனரி ஒரு பிரைவேட் பில்ல பொறுத்த வரைக்கும் ஆனரி பில் வந்து ஒரு பில்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம், பிரைவேட் அண்ட் பப்ளிக்னு சொல்றோம். அப்போ பிரைவேட் பில் அப்படின்னா இண்டிவிஜுவல் மெம்பர் பண்ணிப்பாரு, அது ஆனரி பில்லாவும் கூட பண்ணலாம், அது அமெண்ட்மெண்ட் பில்லா கூட பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் பை a minister or a private member. So the minister and the private member have the right to introduce the ordinary and also amendment bill அப்படிங்கிறது தான். சரியா? புரிஞ்சதாமா? எஸ் சார். எஸ். இப்போ ஆர்டினரி பில்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 107, ஆர்டிகல் நம்பர் 108. எனி மேட்டர் அதர் than the financial subject, all are the ordinary bills. What are the ordinary bills? Any matters so other than the finance subjects are called that ordinary bill. Likewise article number 107 and 108 அப்படிங்கிறது தான். So மணி பில்ல பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் நம்பர் 109. Article number 109 clearly explain the money bill can be introduced before that Lok Sabha only. Article number 109. 110 வந்து some criteria. Likewise money bill எதெல்லாம் money bill வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றது ஆர்டிகல் நம்பர் 110. So article number 109, article 110 so has been classified into that money bill. So at the same time a finance bill article number 117 117 a finance bill has been classified into that article number 117. So money bill can be introduced in Lok Sabha. At the same time, the same procedure should be adapted to the finance bill. Finance bill also introduced before that Lok Sabha. ஒரு எனி பிரைவேட் மெம்பர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா மணி பில்லோ ஒரு பினான்ஸ் பில்லோ என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. கேபினட் மினிஸ்ட்ரி மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். கேபினட் மினிஸ்ட்ரி கூட அது 72 பேர் சேர்ந்து சோ என்ன பில் பண்ணலாம், மணி பில் பாஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் பினான்ஸ் பில். பினான்ஸ் பில் should be passed or represented by that finance minister of India அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா so a finance bill is treated like a ordinary bill, but it has been some differences. So finance bill introduced in Lok Sabha, but Rajya Sabha can recommend some amendments only. இப்போ மணி பில்ல பொறுத்த வரைக்கும் அவங்க தலையிடவே முடியாது. finance bill பொறுத்த வரைக்கும் it was introduced before the Lok Sabha. It seeks some amendment by Rajya Sabha, it may be permitted அப்படிங்கிறது தான் இல்ல. எஸ்.
So a finance bill is treated as an ordinary bill, but it has been some differences. So finance bill introduced in Lok Sabha, but Raj Sabha can recommend it only for amendments அப்படிங்கிறது தான். Yes. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஃப்ரம் 1952 ஃபர்ஸ்ட் பை எலெக்ஷன் எப்போ பார்க்குறோம், முதல் லோக்சபா. ஸோ 1952 இப்போ வந்து ஐ திங்க் 17 and 18 18வதுல 2024 18 முடிஞ்சு 18வது பண்ணிட்டு இருக்கோம் 18th. ஸோ 1952ல இருந்து டில் தென் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 14 பிரைவேட் பில் ஹாஸ் பீன் பாஸ்ட். நிறைய பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. எது ஆக்டா மாறி வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பில்ஸ் வந்து ஆக்டா மாறி வந்திருக்குங்க. லைக்வைஸ் பார்க்கணும் அப்படின்னா Muslim Waqf Bill 1952, Indian Registration Amendment Act 1955, Hindu Marriage Amendment Bill 1963, Marriage Insurance Bill 1959, etc. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14 பில் மட்டும்தான் பிரைவேட் பில்லே ஆக்டா மாறி இருக்கு. ஸோ 1952ல இருந்து 1976 அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் வந்து ப்ரொபோசல் வந்து பிரைவேட் பில்லுக்கு இல்ல அப்படிங்கிறது தான். இதனால ஆப்போசிஷன் ஸ்டாண்ட் ஆஃப் தட் குட் பி லேக்கிங் டிலேட் அப்படிங்கிறது தான். அதுதான் நிறைய நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்ல. எஸ். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஆஃப் தி சம் ஆஃப் தி இல்லஸ்ட்ரேட்டிவ். லைக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் செக்யூரிட்டி பில் 2019 ஏம்ஸ் டு ப்ரொவைட் ஜாப் செக்யூரிட்டி ஆல் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ். பட் வந்து இதை பில்லை பொறுத்த வரைக்கும் பட் இட் நாட் ஆக்டடாக வரல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் காமன் பிரைவேட் பில்ஸ் ப்ரொபோஸ்ட் இன் காங்கிரஸ் இன்க்ளூட் தட் பில் கிவிங் டாக்ஸ் ரிலீஃப், பில் ஃபார் பெர்மனன்ட் விசா citizen, and bill for defense contract, and bill designing foreign nationals. So as economies of the interstate மாதிரி நிறைய பில் வந்து பிரைவேட்டா சப்சிக்வெண்டா ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இதுல நிறைய பில் டிஸ்கஷன் எடுக்க முடியல, டிஸ்கஷன் நிறைய டைம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் கரண்ட் ஃபேக்ட்ஸ் இல்லையா. எஸ். இப்போ வரைக்கும் புரிஞ்சதா? எஸ் சார். எஸ். இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல GS2ல ஸோ இப்போ இந்தியன் பொலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல ஒரு கரண்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்குறோம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஹிந்து சைட் எடுத்து நம்ம அழகா எல்லாமே கிளியரா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு நம்ம என்ன புக்கில் இந்தியன் பொலிட்டி ரெஃபர் பண்றோமோ அது என்சிஆர்டி ஆர் லட்சுமிகாந்த் ஏதோ புக்கு வெறுமா என்சிஆர்டி நல்லா ரெஃபர் பண்ணுங்க. என்சிஆர்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவேட் அண்ட் பப்ளிக் பில் டிஃபரன்சஸ் ரொம்ப அழகாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அது நல்லா படிச்சு ரெண்டையும் மிக்ஸ்டில் குவாட் பண்ணி எழுதுறது தான் எஸ்ஐ டைப். வேர் இஸ் நத்திங் ஒரி அபவுட் இட், வெரி சிம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ கொஞ்சம் சம் ப்ரெசன்ட் ஃபேக்டர் குவாட் பண்ணோம். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி என்னெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் பில்ஸ் ஆர் ப்ரப்போஸ்ட் அப்படிங்கிற நிறைய நியூஸ் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். அந்த ஹிந்து சைட்லேயே கிடைக்கும். அந்த ஃபைனல் ஃபைண்டிங்காக கொஞ்சம் கொடுத்தோம்னா கொஞ்சம் மோர் தென் பெட்டர் தட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு சின்ன அகைன் ஒன் ஆஃப் த டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டிஸ்கஷன். இதுலேயும் டவுட் இருக்கா அப்படிங்க இருந்தால் கேட்டுருங்க. நான் அடுத்த டிஸ்கஷன் லேட்டர் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். எனக்கு நீங்க சிம்பிளா சொல்லுங்கம்மா, ஏதாவது லைன் சொல்லுங்க. எனக்கு டவுட் இருக்கு. எனக்கு பப்ளிக் பில் பிரைவேட் பில் சின்ன டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ண முடியுமா? சார் ட்ரை பண்றேன் சார். கேளுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கம்மா. ஓகே சார். இப்போ பிரைவேட் பில்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க சார்? புரியலம்மா. இப்போ பிரைவேட் பில்லோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க சார்? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் அங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காரு இல்ல. அப்போ ஒரு இப்போ பிரைவேட் பில் எதுக்குன்னா ஆல்ரெடி ஆன் எக்ஸிஸ்டிங் லா அண்ட் ஆக்ட்ல ஏதாவது சம் டிஃபரன்சஸ் இருக்கு, அதுல மக்கள் வந்து லேக்கிங்ல இருக்காங்க, மக்களுக்கு அது கொஞ்சம் பணி சுமையா இருக்கு, பர்டனா இருக்கு, அது ரிலாக்ஸ் பண்ணா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு பிரைவேட் பில்ல அவங்க தாக்கல் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா பண்ணலாம். ஒரு பிரைவேட் பில்ல அவங்க தாக்கல் பண்ணலாம். இல்ல அந்த சைட் வெல்ஃபேருக்காக அவங்க ஏதாவது புது ஸ்கீம் வேணும்னு நினைச்சாங்கன்னா அதையும் ஒரு பில்லா பாஸ் பண்ணலாம். அது நல்ல திட்டமா இருந்தா நிறைய நம்ம அந்த மகேஷ் பாபுவா அது விஜய் ரெண்டு படம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ளே பண்ணி பாக்குறது போல. ஸோ லைக்வைஸ் ஒரு புது ஸ்கீம் வந்து ஒரு பில்லை நீங்க பாஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு புது சட்டமாக கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரப்பட்ட பில்லு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. இது செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3 அதுக்கப்புறம் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி. ஸோ என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 2 அண்ட் சாரி செக்ஷன் 2 அண்ட் 3. அந்த செக்ஷன் 2 அண்ட் 3 பிரைவேட் பில்லுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல. ஸோ அது மாதிரி சில நல்ல விஷயங்களும் இதுல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன்லி இந்த பிரைவேட் பில் வந்து எக்ஸசைஸ் டு தட். பட் இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான். சரியா?
ஓகே சார். எஸ், இப்போ கிளியரா புரிஞ்சதா? எஸ் சார். எஸ், வெரி சிம்பிள்மா. ஸோ சம் டிஃபரன்சஸ் அதே மாதிரி எப்படி நம்ம பிரைவேட் அண்ட் ஆல்சோ பப்ளிக் பில்லுக்கு சில டிஃபரன்சஸ் சொல்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் டிஃபரன்சஸ் இன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் மணி பில் அண்ட் ஆல்சோ ஆர்டினரி பில். நான் சொல்லிட்டேன் எல்லா ஆர்டினரி பில்லுமே இஸ் பிரைவேட் பில்லா இருக்க சான்சஸ் இருக்கு. எல்லா ஆர்டினரி பில் வந்து இஸ் நாட் அ மணி பில் சொல்லியாச்சு. எல்லா பிரைவேட் பில் இஸ் நாட் அ மணி பில் சொல்லியாச்சு. பட் எல்லா பப்ளிக் பில்லுமே எப்படி இருக்கலாம்? மணி பில்லாவும் இருக்கலாம், பிரைவேட் பில்லா இருக்கலாம். பட் பிரைவேட் பில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மணி பில்லாவும், பிரைவேட் பில் எல்லாமே ஆர்டினரி பில்லா தான் இருக்கணும், மணி பில்லா இருக்க சான்சஸ் இல்ல. இது ஒரு டிஸ்கஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ ஆல் மணி பில்ஸ் ஆர் பினான்ஸ் பில்ஸ். எல்லா மணி பில்லுமே பினான்ஸ் பில்லா நம்ம சொல்ல முடியும். பட் ஆல் பினான்ஸ் பில்ஸ் ஆர் நாட் கால்ட் மணி பில்ஸ். சம் டிஃபரன்சஸ். ஸோ பினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் மினிஸ்டர் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். மணி பில்லை பொறுத்த வரைக்கும் கேபினட் மினிஸ்டர் யார் வேணும் 72 பேருமே பாஸ் பண்ணலாம். தட்ஸ் டிஸ்கஸ் தட் ஆல் மணி பில்ஸ் ஆர் பினான்ஸ் பில்ஸ். ஸோ ஆல் பினான்ஸ் பில்ஸ் ஆர் நாட் கால்ட் மணி பில்ஸ் கால் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைவேட் பில்ஸ் எல்லாமே ஆர்டினரி பில். பப்ளிக் பில் எல்லாமே அது ஆர்டினரி பில்லாவும் இருக்கலாம், மணி பில்லாவும் இருக்கலாம். பிரைவேட் பில் வந்து மணி பில்லா இருக்க சான்சஸ் இல்ல. பிகாஸ் மணி பில் should be introduced before that லோக் சபா only. ராஜ்யசபா member does not so permitted to pass that any money bill. அதே மாதிரி பாத்தீங்கன்னா rest of the minister with respect to லோக் சபா have the same provision with respect to ராஜ்யசபா. எப்படி ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஒரு மணி பில் பாஸ் பண்ண முடியாதோ லோக் சபால கேபினட் மினிஸ்ட்ரியை தவிர்த்து ரெஸ்ட் ஆஃப் தட் அது ரூலிங் பார்ட்டியா இருந்தா கூட they are not supposed to pass that money bill அப்படிங்கிறது தான். சரியா? Yes, that's the differences. Because the money bill, likewise, so it can be introduced only in Lok Sabha and not in Rajya Sabha. But ordinary bill, it can be introduced in either houses in Lok Sabha and Rajya Sabha. With respect to money bill, it can be introduced only by a minister. With respect to the ordinary bill, it can be introduced either by minister or by a private member. With respect to money bill, it can be introduced only on the recommendation of the president. But with respect to the private bill, the introduction of the private bill not necessary of that recommendation of the president. அதே மாதிரி பாத்தீங்கன்னா it cannot be amended. The money bill cannot be amended, but private bill can be amended. So it can be detained by Rajya Sabha. So for a period of 14 days, மணி பில்ல பொறுத்த வரைக்கும் 14 நாட்கள் ஹெட்ல வைக்கலாம், வச்சிருக்கலாம். பார்த்து சொல்றேன், ராஜ்யசபா சொல்ல முடியும். பட் பிரைவேட் பில்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் கேன் பி டீடைன் பை ராஜ்யசபா ஃபார் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months. 6 மாதங்களுக்கு வந்து குறைவில்லாம அவங்க பிரைவேட் பில்ல ஹோல்ட் பண்ணிக்க முடியும். பட் மணி பில்ல பொறுத்த ஒன்லி ஃபார் 14 days. 14 அப்புறம் என்ன பண்ண முடியாது? ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. ஷுட் பி அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். சரியா? சோ இட் கேன் பி ரிஜெக்டட். சோ ஆர்டினரி பில்ல பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ரிஜெக்டட். பட் மணி பில்ல பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ரிஜெக்டட் ஆர் அப்ரூவ்ட் பட் கேனாட் பி returned for recommendation of the by the president அப்படிங்கிறது தான். Need some classifications. Yes. புரிஞ்சுதாமா? எஸ் சார். எஸ். ஸோ இன்னொரு டைப் இந்தியன் பொலிட்டி பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீட்டெயிலா மணி பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ த கிளாஸஸ் வித் ஓகே ரெஸ்பெக்ட் டு சார். தட் பிரைவேட் அண்ட் ஆல்சோ பப்ளிக் பில்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது புரிஞ்சதா? புரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இதே கஷ்டப்பட்டு இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். புரிஞ்சதுங்க சார். ஓகே ராஜி அண்ட் ஆல்சோ கைல்விழி, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. உங்களுக்கு தான் டவுட் இருக்குங்களா? நோ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு நல்ல கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க் தேங்க்யூ.